Hi guys, welcome back to a new video. Start of the new season. இன்னைக்கு CSK அவங்களோட முதல் மேட்ச் இந்த IPL 26 கேம்பெயினில் ப்ளே பண்ண போகிறாங்க அகேன்ஸ்ட் RR at Guwahati. அண்ட் இன்னைக்கு மேட்ச்சில் ரெயின் இன்டரப்ஷன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ளவுடி வெதராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது நிலமன்றது தெரியல. பட் மேட்ச் வந்து அபண்டன்ட் ஆகிற அளவுக்கு ரெயின் இருக்காதுன்னு நம்புறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில் நம்ம சொல்லியிருப்போம் டெவால் பிரதர்ஸ் ப்ராக்டிஸ் மேட்ச் ப்ளே பண்ணலன்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா டெவால் பிரதர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் IPL சீசனும் ப்ளே பண்ண போகிறது கிடையாதுன்னு CSK இன்னைக்கு ஆஃபிஷியலாகவே வந்து போஸ்ட் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ட்ரைனிங் அப்போ. ஸோ பிரவிஸோட இன்ஜுரி காரணமாக CSK இன்னைக்கு மேட்ச்ல ஒரு ஆல் இண்டியன் பேட்டிங் லைனப்போட போக போறதா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. எனக்குமே அதான் தோணுது. ஸோ CSKோட நம்பர் 4 ஆர் நம்பர் 5 பேட்டர் யாரா இருக்க போறாங்க, பிரவிஸை யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான IPL அண்ட் CSK அப்டேட்ஸுமே கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தள்ளிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை இப்போ ஃப்ளெமிங் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஃப்ளெமிங் ஃபர்ஸ்ட்டாக வந்து பிரவிஸோட இன்ஜுரியை பற்றி பேசியிருக்காரு. ஸோ பிரவிஸ் இஸ் அவுட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அவர் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அவருக்கு ஒரு சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அவர் இப்போ ரீஹாப் ப்ராசஸில் இருக்காரு. ஹோப்ஃபுல்லி won't be for too long அப்படின்னு முடிச்சிருக்காருங்க. ரெவ் ஸ்போர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பிரேக் பண்ணாங்க. ரெவ் ஸ்போர்ட்ஸோட ஜேர்னலிஸ்ட் கிட்ட நம்ம காசி சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கப்பல் ஆஃப் கேம்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. அதனால லெட்ஸ் சி, அவர் வந்து RCB மேட்ச்சுக்கு மோஸ்ட் லைக்லி he will be available. PBK's மேட்ச்சுக்கு ஸ்டில் டவுட்ஃபுல்லாக தான் இருக்காரு. மேபி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இவன் தான் பிரவிஸ் ஃபர்ஸ்ட் மேட்சை ப்ளே பண்ணனாலும் CSKக்கு இது ஒரு பெரிய அடிலாம் கிடையாது. நம்ம கிட்ட நல்ல பேட்டர்ஸ் வந்து பெஞ்சில் இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் அண்ட் உருவில் பிளேயர் மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை கிடையாது. நான் அதை பற்றி லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இது நம்ம ஸ்குவாடில் இப்போ இன்க்ளூட் ஆகியிருக்கிற கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வேர் 2 யங்ஸ்டர்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்ட சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டோட ஓப்பனிங் கேம்லேயே நாங்கள் பார்த்துட்டோம். கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பவுலர்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கண்டிப்பாக பேட்டிங்கில் தேவை. அண்ட் கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை எங்களால் கொண்டு வர முடியும்னு ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் கேம் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு லாங் டோர்னமெண்ட். ஸோ சீசன் வந்து ஒரு வின்னோட ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ்மே சீசனை ஒரு குட் ஸ்டார்ட்டோட ஆரம்பிக்கிறதுல மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டர் வாட் மேடிய சைன் ஸ்பென்சர் ஜான்சன் ஃப்ளெமிங்கை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்பாருன்னு நினைச்சேன். ஆனால் அந்த மாதிரி யாரும் கேட்கல. கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃப்ளெமிங்கோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுல நான் ரொம்ப ஈகரா இருந்தேன். எனிவே அப்கமிங் மேட்சஸ்ல ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கறாங்களான்றதை பார்ப்போம். அண்ட் நேற்றுக்கு சஞ்சு சாம்சன் வந்து ப்ராக்டிஸ் செஷன் அட்டென்ட் பண்ணல கைஸ். இது ஒரு ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷன்றதுனால தான் அவர் அட்டென்ட் பண்ணல. அண்ட் சில சஞ்சு சாம்சனோட இந்த ஃபேன் பேஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில், அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா சஞ்சு எப்பவுமே வந்து மேட்ச் டேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் செஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாரு, அவர் ப்ளே பண்ண மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. தென் தோனியோட இன்ஜுரி பற்றி ஒரு பிக் அப்டேட். தோனி இப்போ குவஹாத்திக்கு டிராவல் பண்ணல. அவர் சென்னையில் ஸ்டே பேக் பண்ணி ஒரு ரீஹாப் ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காராம். அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் வந்துச்சு, தோனி எக்ஸாக்டாக எவ்வளோ மேட்சஸ் இந்த சீசனை மிஸ் அவுட் பண்ண போறாருன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. தோனி 6 மேட்சஸ் he will be missingனு சொல்லியிருக்காங்க கைஸ். நம்ம 4 மேட்சஸ்னு நினைச்சோம், பட் இப்போ வந்து 6 மேட்சஸ்னு சொல்லியிருக்காங்க. டீமில் இருக்கக்கூடிய சோர்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரலோட லாஸ்ட் வீக் வரைக்குமே அவரோட ரிட்டர்ன் வந்து இஸ் அன்லைக்லி. அப் டு 6 மேட்சஸ் மிஸ் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 23 அன்னைக்கு எம்ஏக்கு அகேன்ஸ்டாக நடக்க போகிற மேட்ச் இன் வாங்கடே, அந்த மேட்ச்க்குமே இஸ் அன்சர்டன் தான். அதுக்கப்புறமா மேபி தோனி ரிட்டர்ன் ஆகலாம்ன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. தோனி வந்து லிட்டரலி ஒரு ஹாஃப் சீசன் வந்து மிஸ் அவுட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறமா தான் இஸ் கோயிங் டு ஜாயின். அப்போவும் ஒரு ப்ளே பண்ணுவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் ருத்துவோட பாட்காஸ்ட் ரீசெண்டாக CSKோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து தோனியை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பாரு. தோனி அதிகமாக இந்த டீம் டிஸ்கஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாராம். அண்ட் பொறுப்பு வந்து ஃபுல்லாக ருத்ராஜ் கிட்ட அவர் கொடுத்துறாரு. இது வந்து ருத்ராஜோட CSK அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பமே வச்சிருப்பாங்க இந்த வீடியோவை. ஸோ ருத்ராஜ் அண்ட் ஃப்ளெமிங் இவங்க 2 பேர் தான் வந்து பேக்ரவுண்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தோனி ஸ்லோவாக டீமோட என்வாயர்மெண்ட்லேருந்து ஃபேட் அவுட் ஆக பார்க்குறாரு. ருத்ராஜ் அண்ட் ஃப்ளெமிங் இவங்க 2 பேர் தான் டீம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. அண்ட் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இன்கேஸ் ஃப்ளெமிங்கால இந்த சைக்கிளில் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியலனா இட்ஸ் ஹை டைம் he should quit and leave CSK. பிரவிஸோட அப்டேட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி IPL 26ஓட செகண்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. வாங்கடேல MA அண்ட் KKR ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 13 இயர்ஸ் MA அவங்களோட ஓப்பனிங் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் MA அவங்களோட ஹையஸ்ட் எவர் டோட்டலுமே சேஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. வித் 5 balls per 221 ரன்ஸ் சேஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கோடியோட மாஸ்டர் கிளாஸ், செகண்ட் மேட்ச்ல ஹிட்மேனோட சம்பவம். இப்போ தான் IPL சீசன் ஆரம்பிச்சிருக்கு. 2 நாள் தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ள ஃபேன்ஸ்லாம் வந்து போரிங்காக இருக்கு. பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ்க்கு இடையில் ஒரு ஈக்குவலான ஃபைட்டே இல்லைன்னு ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. நியாயமான பேச்சு தான். பிகாஸ் எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகுது. எல்லா மேட்ச்லேயும் 200 ரன்ஸ் கிராஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு எது வின்னிங் டோட்டல்னே தெரிய மாட்டேங்குது. 230 240 அடிச்சா கூட வந்து இந்த சீசனில் பயத்திலே இருக்கணும் போல. 2 மேட்சஸ்லுமே டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ண டீம் தான் இப்போ வின் பண்ணியிருக்காங்க. ஸோ
சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் வின் பண்ணுறது கண்டிப்பாக அதுவுமே ஒரு க்ரூஷியல் ஃபேக்டராக இருக்க போகிறது. கிரிக்கெட்டை காப்பாற்ற போகிற, உலகத்தை காப்பாற்ற போகிறேன்னு ஃப்ளெமிங் சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணனா வேலைக்கே ஆகாது. வரியா 10 பால் ஆறியா 30 ரன் அடிச்சுட்டு போயிட்டே அதுதான் அவனோட ஜாப். ஸோ இன்னைக்கு ரஹானே ஒரு நாக் ப்ளே பண்ணாரு பாருங்க, அதுதான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் எப்படி ப்ளே பண்ணக்கூடாதுன்றதுக்கு. அண்ட் அஜின்கே ரஹானே இன்னைக்கு போஸ்ட் மேட்ச்ல ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எதுக்கு கேமரன் கிரீனை பவுல் பண்ண வைக்கலன்னு கேட்டதுக்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இன்னொரு ஆஸ்திரேலியன் பிளேயருமே வந்து ஜஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேட்டராக ப்ளே பண்ண சொல்லி இப்போ கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் ஏப்ரல் வரைக்கும் ஒரு பவுல் பண்ண போகிறது கிடையாது. பிபிகே ஸ்குவாடில் இருக்கக்கூடிய கூப்பர் கார்னலி தான் அது. லாஸ்ட் சீசன் பிபிகேஸோட ஸ்குவாடில் ஜாஸ் இங்கிலீஷ் இருந்திருப்பார் இல்லையா, அந்த ரோட தான் இப்போ வந்து கூப்பர் கார்னலி ஃபில் பண்ண போறாரு. அவரோட பேக் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட மெடிக்கல் டீம் வந்து நீங்கள் பவுல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஃபைனலாக பிரேவ்ஸோட விஷயத்துக்கு வருமா. ஸோ பிரேவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஆஃப் திஸ் IPL 26 சீசனை மிஸ் அவுட் பண்ண போறாருன்னு இப்போ சிஎஸ்கே CEO காசி சார் வந்து ரெல் ஸ்போர்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக டீமை சுற்றி இவ்வளோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குன்னு. கேகேஆரே பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு தான் சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க. எனிவே நடந்துருச்சு, போனது போச்சுன்னு சொல்லி கடந்து போக வேண்டியதான். இப்போ பிரேவ்ஸ் இல்லாமல் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். நிறைய ஃபேன்ஸ் இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமா டோட்டலாக அந்த பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறாங்க. எனக்கு ஏன்னு புரியல. ஸோ ருத்ராஜை வந்து நீங்கள் நம்பர் 3க்கு கொண்டு வாங்க, திரும்ப ஆயுஷ் அண்ட் சஞ்சு இந்த ஓப்பனிங் பேரோட போங்க. பிகாஸ் அப்போ தான் ருத்ராஜ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர் இருப்பாங்க. இன்கேஸ் ருத்ராஜ் வந்து ஓப்பனிங்கில் ப்ளே பண்ணாருன்னா அந்த மிடில் ஆர்டர் ஃபுல்லாக இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறுபடியும் எக்ஸப்ட் சிவம் டுவேன்னு சொல்கிறாங்க. பிபிகேஸோட லாஸ்ட் இயர் கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஓப்பனர்ஸ் தான். பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்சாரியை எக்கச்சக்கமான ரன்ஸ் குவிச்சாங்க. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா சிஎஸ்கே அந்த பேட்டிங் ஆர்டரை கம்ப்ளீட்டாக ஷஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்பாட்டை மட்டும் ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும். சரி, இப்போ சிஎஸ்கே யார் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு வான்னு கேட்குறீங்களா? சிஎஸ்கே கிட்ட ஆப்ஷன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. பிரேவ்ஸோட ஸ்பாட் ஓவர்சீஸாக இருக்கிறதுனால ஓவர்சீஸ் பிளேயரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச் ஷாட் பக்கம் தான் நீங்கள் போய் ஆகணும். மேட்ச் ஷாட் ப்ரீ சீசன் கேம்பை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 100% மேட்ச் ஃபிட் கிடையாது. அட்லீஸ்ட் 2 to 3 கேம்ஸ் அது மிஸ் அவுட் பண்ணுவார்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்போ வந்து பெருசாக அதை வந்து கேர் பண்ணிக்கல. பிகாஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால மேட்ச் ஷாட் வந்து பேக்கப்பாக தான் இருக்க போறாருன்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல இல்லையா? ஸோ இப்போ மேட்ச் ஷாட் கண்டிப்பாக 11ல் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் மேட்ச் ஷாட் 100% மேட்ச் ஃபிட்டா இல்லை அவர் வந்து ஜஸ்ட் பார்ஷியலி ஃபிட்டாங்கிறது தெரியல. இன்கேஸ் அவரால் பேட்டிங் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா அவரை ப்ளே பண்ண வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்க வந்தோம்னா இதுதான் மோஸ்ட் லைக்லி சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு தோணுது. உர்வில் பட்டேல் இல்லைனா சர்ஃப்ராஸ் கான். உர்வில் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பார் கண்டிப்பாக. உர்வில் பட்டேலோட லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நான் அவர் வந்து இப்போ ஸ்லாட் பண்ணியிருக்கேன். பிரேவ்ஸ் மாதிரியே நல்ல ஒரு குவிக் ஃபயர் நாக் வந்து நம்ம உர்வில் பட்டேலாலையும் ப்ளே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உர்வில் பட்டேல் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். சர்ஃப்ராஸ் கானுமே கண்டிப்பாக யோசிப்பாங்க. டொமஸ்டிக் ஃபார்ம் நல்லா இருக்குது, ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ சர்ஃப்ராஸ் கான் பக்கமும் சிஎஸ்கே போகலாம். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் சிஎஸ்கே RR மேட்சுக்கு சிஎஸ்கேட ப்ராபபிள் 11 என்னவா இருக்க போகிறதுன்னு பார்த்தோன்னா ருத்ராஜ் ஜெய்க்வாட், சஞ்சு சாம்சன் as விக்கெட் கீப்பர், ஆயுஷ் மாத்ரே, சிவம் டுபே, உர்வில் பட்டேல் ஆர் சர்ஃப்ராஸ் கான். அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அகமது. இதுதான் சிஎஸ்கேட 11 இருக்க போகிறது. இம்பாக்ட் சபா அன்ஷுல் கம்போஜ். லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அன்ஷுல் கம்போஜ் 11ல் இன்க்ளூட் பண்ணிட்டு கலீல் அகமது வந்து இம்பாக்ட் சபா கொண்டு வாங்கன்னு. அதுவுமே கரெக்டான ஒரு சாய்ஸ் தான். ஸோ சிஎஸ்கேட முதல் மேட்சுக்கு எந்த ஒரு ஓவர்சீஸ் பேட்டரும் நான் சூஸ் பண்ணலை. எல்லாமே வந்து பவுலர்ஸோட நான் போயிருக்கேன். நூர் அகமது, மேட் ஹென்ரி, ஜேமி ஓவர்டன். சரி, ஓகே கேஸ், நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் உங்களோட சிஎஸ்கே பிளேயிங் லோன் என்னவா இருக்க போகுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் அவங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், மேட்ச் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். மேட்ச் ஜெயிச்சு கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ ஐ வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ், ஷியர்ஸ், பை.